இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் கொடுக்க முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் அதிமுக அம்மா அணி துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு ஜாமீன் வழங்கி டெல்லி தீஸ் ஹசாரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக டிடிவி தினகரன் கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி டெல்லி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். திஹார் சிறையில் அடைக்கப்பட்ட அவரின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டது. அப்போது இரட்டை இலை விவகாரத்தில் லஞ்சம் பெற முயன்ற தேர்தல் ஆணைய அதிகாரிகள் யார் என்று டெல்லி காவல்துறை இதுவரை அடையாளம் காட்டவில்லை என நீதிபதி பூனம் சௌத்ரி கேள்வி எழுப்பினார். தினகரனிடம் இருந்து அனைத்து ஆதாரங்களும் கைப்பற்றப்பட்டு விட்டதாகவும் மேலும் கைப்பற்ற தினகரனிடம் ஆதாரங்கள் ஏதும் இல்லை என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். எனவே டிடிவி தினகரன் தொடர்ந்து சிறையில் இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறி டிடிவி தினகரனுக்கு நீதிபதி ஜாமீன் வழங்கினார். மேலும் இதே குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள தினகரனின் நண்பர் மல்லிகார்ஜுனாவுக்கும் ஜாமீன் வழங்கி டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டது. தலா 5 லட்சம் ரூபாய் சொந்த ஜாமீனில் இருவரையும் விடுதலை செய்து நீதிபதி உத்தரவிட்டார். இருவரும் தங்களுடைய பாஸ்போர்ட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனை அடுத்து தினகரன் நாளை காலை 11 மணி அளவில் சிறையிலிருந்து விடுதலையாவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை மக்களவை துணை சபாநாயகர் சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சுமார் 30 நிமிடங்கள் வரை இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது தமிழக விவகாரங்கள், வறட்சி நிவாரணம், மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியை சந்தித்தது ஆகியவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதிமுக அம்மா அணி துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு ஜாமீன் கிடைத்துள்ள நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் லோக் ஆயுக்தா அமைக்க தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தாக்கல் செய்த மனுவில் லோக்பால் அந்த சட்டத்தின்படி ஓராண்டில் அனைத்து மாநிலங்களும் லோக் ஆயுக்தா அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் 20 மாநிலங்கள் மட்டும் லோக் ஆயுக்தா அமைப்பை நிறுவியுள்ளன என்றும் ஜம்மு காஷ்மீர், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், தமிழ்நாடு, திரிபுரா ஆகிய மாநிலங்கள் இதுவரை லோக் ஆயுக்தா அமைப்பை நிறுவவில்லை எனவும் கூறியுள்ளார். தமிழகத்தில் லோக் ஆயுக்தா அமைப்பை உருவாக்குவது மிக அவசியம் என்றும் தமிழகத்தில் லோக் ஆயுக்தா அமைப்பை உருவாக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் லோக் ஆயுக்தா அமைப்பை உருவாக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்றது செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தேர்தலில் ஸ்டாலின் 68,677 வாக்குகளும், சைதை துரைசாமி 65,943 வாக்குகளும் பெற்றனர். இதனையடுத்து இந்த தேர்தலில் தோல்வியடைந்த அதிமுக வேட்பாளர் சைதை துரைசாமி ஸ்டாலின் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி வென்றதாகவும், எனவே ஸ்டாலின் வெற்றி பெற்றது செல்லாது என உத்தரவிட வலியுறுத்தி வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்றது செல்லும் என தீர்ப்பளித்த நீதிபதி வேணுகோபால் சைதை துரைசாமியின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். கொளத்தூர் சட்டமன்றத்தில் 2011 தேர்தலில் பெற்ற வெற்றி செல்லாது என்று சைதை துரைசாமி அவர்கள் தொடர்ந்த வழக்கை இன்று உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து தேர்தல் செல்லும் என்று உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கினை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சார்பாக மூத்த வழக்கறிஞர் திரு ஆர். சண்முக சுந்தரம் அவர்களும் கழக வழக்கறிஞர் அணியினரும் சேர்ந்து நடத்தி இந்த வெற்றியை பெற்று தந்துள்ளார்கள். சென்னையில் தீ விபத்துக்குள்ளான சென்னை சில்க்ஸ் கட்டிடத்தை இடிக்கும் பணி இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளதாக நிதியமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். சென்னை டி நகரில் தீ விபத்து நிகழ்ந்த பகுதியை இன்று ஆய்வு செய்த அமைச்சர் ஜெயக்குமார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது சென்னை சில்க்ஸ் கட்டிடத்தில் பற்றிய தீ முழுமையாக அணைக்கப்பட்டு விட்டதாக கூறினார். கட்டிடம் பலவீனமாக இருப்பதை கருத்தில் கொண்டு அதனை அகற்ற அரசு முடிவு செய்துள்ளதாகவும் கட்டிடத்தை இடிப்பதற்கான பணி தற்போது தொடங்கும் என்றும் அமைச்சர் கூறினார். சென்னை சில்க்ஸ் கட்டிடம் 3 நாட்களுக்குள் முழுமையாக இடிக்கப்பட்டுவிடும் என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார்.
சென்னை தீநகர் சென்னை சில்க்ஸ் கட்டிடத்தின் தீயை அணைக்க கொண்டு வரப்பட்ட ராட்சத ஸ்கை பிளிப்ட் வாகனத்தை இயக்க முடியாமல் தீயணைப்பு அதிகாரிகள் திணறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாடுகளுக்கு இணையாக தமிழக தீயணைப்பு துறையை மேம்படுத்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பல்வேறு அதிநவீன உபகரணங்களை தீயணைப்பு துறைக்கு வழங்கினார். அதில் மிக உயர்ந்த கட்டிடத்தில் ஏற்படும் தீயை ஸ்கை லிப்ட் எனப்படும் மிக நீண்ட உயரத்திற்கு செல்லக்கூடிய இந்த வாகனம் கடந்த 2 நாட்களாக சென்னை சில்க்ஸ் கட்டிடத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்க கொண்டு வரப்பட்டது. இதில் 3 வாகனங்களை பயன்படுத்தி வரும் நிலையில் கூடுதல் உயரம் செல்லக்கூடிய மற்றொரு வாகனத்தை எவ்விதம் இயக்க முடியாமல் நிறுத்தி வைத்தனர். இதனையடுத்து சுமார் 12 மணி நேரம் கழித்து அந்த வாகனத்திற்கு சொந்தமான நிறுவனத்தின் ஊழியர் வரவழைக்கப்பட்டு அவருடைய உதவியுடன் வாகனம் இயக்கும் முயற்சியில் ஈடுபடுத்தப்பட்டனர். வாகனத்தை இயக்கி வந்த ஊழியரும் ஸ்கைப் மூலமாக தனது நிறுவனத்திலிருந்து அளிக்கப்பட்ட தகவல் மூலம் அந்த வாகனத்தை இயக்கினார். பின்னர் தீயணைப்பு வீரருக்கும் கற்றுக் கொடுக்கப்பட்ட சம்பவ இடத்தில் தன்னுடைய வேலையை கற்றுக்கொண்ட நிகழ்வு பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. உள் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கியுள்ள நிலையில் வரும் ஜூன் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக வால்பாறை, பேச்சுப்பாறை மற்றும் மதுரை தெற்கில் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலையாக 40 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 30 டிகிரி செல்சியஸ் பதிவாகும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசு மாடுகளை விற்க விதித்துள்ள தடை விவசாயிகளுக்கு எதிரானது மட்டுமல்ல, மாநில அரசின் உரிமைகளை பறிக்கும் நடவடிக்கை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் இன்று துவங்கியது. இதில் அக்கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பிரகாஷ் காரத் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ஜி. ராமகிருஷ்ணன், கடந்த 3 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் தமிழக மக்கள் நலனுக்கு விரோதமாக பல்வேறு முடிவுகளை மத்திய அரசு எடுத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் மத்திய அரசின் நடவடிக்கைகளை மாநில அரசு விமர்சிப்பதில்லை என்றும் அதிமுகவில் ஏற்பட்ட பிளவை பயன்படுத்தி தமிழகத்தில் பாஜக காலூன்ற முயல்வதாகவும் ஜி. ராமகிருஷ்ணன் விமர்சித்தார். இலங்கையிலிருந்து கடத்தி வரப்பட்ட 20 கிலோ தங்கத்தை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். இலங்கையில் இருந்து ராமேஸ்வரம் தீவு பகுதியில் பாம்பன் குந்துக்கால் கடற்கரைக்கு சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த படகை சுங்கத்துறை வருவாய் குற்ற புலனாய்வு துறையினர் தடுத்து நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது படகில் மறைத்து கடத்தி வந்த 20 கிலோ தங்கத்தை கண்டறிந்து அவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக வேதாளை பகுதியைச் சேர்ந்த இருவரிடம் ரகசிய விசாரணையை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. பழனி கோவிலின் உபகோவிலான பெரியநாயகி அம்மன் கோவிலில் இன்று காலை 11 மணிக்கு வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் முருகன், வள்ளி, தெய்வானை திருக்கல்யாணம் 6ஆம் தேதியும் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் 7ஆம் தேதியும் மாலையும் நடைபெறும். திருவிழா நடைபெறும் 10 நாட்களும் தினமும் இரவில் பல்வேறு வாகனங்களில் மூலவர் முத்துக்குமார சுவாமி 4 ரத வீதிகளிலும் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இன்று நடந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மணக்கோலத்தில் சென்று மாணவி ஒருவர் தேர்வு எழுதியுள்ளார். தமிழகம் முழுவதும் கல்வியியல் படிப்பிற்கான தேர்வு நடைபெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் திருவள்ளுவர் அரசு கலைக்கல்லூரிக்கு மணக்கோலத்தில் வந்த மாணவி பொன்மொழி தேர்வு எழுதியதை கண்டு அனைவரும் வியப்படைந்தனர். ராசிபுரத்தில் உள்ள தனியார் கல்வியியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வரும் பொன்மொழிக்கும் வெள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த மணிகண்டனுக்கும் இன்று காலை திருமணம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் அடுத்த ஏலூரில் முறையான குடிநீர் வழங்க கோரி காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இந்த கிராமத்தில் ஆழ்துளை கிணற்றின் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. கடும் வறட்சியால் ஆழ்துளை கிணற்றில் தண்ணீர் தீர்ந்ததால் கடந்த 3 மாதமாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என பொதுமக்கள் புகார் கூறுகின்றனர்.
இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பெரியமணலி புதுச்சத்திரம் சாலையில் காலி குடங்களுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே அனுமதியின்றி பார் நடத்தி மதுபானம் விற்றவரை போலீசார் கைது செய்தனர். ராயநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த தியாகேஸ்வரன் என்பவர் ரகசியமாக உரிய அனுமதியின்றி பார் நடத்தி மதுபானங்களை விற்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து மாவட்ட எஸ்பி மயில்வாகனன் உத்தரவின் பேரில் சம்பந்தப்பட்ட கிராமத்தில் போலீசார் அதிரடி ரெய்டு நடத்தி தியாகேஸ்வரனை கைது செய்து 182 மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். கோவை கொடிசியா வளாகத்தில் இன்டெக் 2017 என்ற சர்வதேச இயந்திர கருவிகள் மற்றும் தொழில்துறை வர்த்தக கண்காட்சி நடைபெறுகிறது. இதன் துவக்க விழாவில் மத்திய சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் ஹரிபால் பிரதிபாய் சௌத்ரி, தமிழக அமைச்சர்கள் MC சம்பத், SP வேலுமணி, துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் பேசிய அமைச்சர் SP வேலுமணி, GST பிரச்சினையில் தொழில் முனைவோர் கோரிக்கை தொடர்பாக மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு தமிழகம் உறுதுணையாக இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கடந்த ஆண்டு நடந்த போராட்ட வழக்கில் நுங்கம்பாக்கம் போலீசாரால் கைது செய்யப்பட்ட மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்திக்கு எழும்பூர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. மே 17 இயக்கம் சார்பாக சென்னை மெரினா கடற்கரையில் கடந்த 21ஆம் தேதி தடையை மீறி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது தொடர்பாக கைது செய்யப்பட்ட 4 பேர் மீது கடந்த 29ஆம் தேதி குண்டர் சட்டம் பாய்ந்தது. இந்நிலையில் கடந்த 2016ஆம் ஆண்டு பண மதிப்பிழப்பு தொடர்பாக அனுமதி பெறாமலும் சட்டவிரோதமாக ஒன்று கூடி வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்தியதாக அவர்கள் மீது பதியப்பட்ட வழக்கில் இன்று 3வது முறையாக திருமுருகன் காந்தி கைது செய்யப்பட்டார். இது தொடர்பாக புழல் சிறையில் இருந்து கொண்டு வரப்பட்ட திருமுருகன் காந்தி எழும்பூர் பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்த 14வது நீதிமன்ற நடுவர் ரோஸ்லின் துரை திருமுருகன் காந்திக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். பாஜகவினுடைய திட்டங்களை நாங்கள் தொடர்ச்சியாக அம்பலப்படுத்துவதால் நடக்கிறது. இப்பொழுதும் கூட அவர்கள் அந்த மாடு விற்பனை குறித்து தடை கொண்டு வந்திருப்பது கூட அதை வரி கட்டுமானத்தில் கொண்டு வருவதற்கும் 5 விண்ணப்பங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்பதன் மூலமாக அதை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எப்படி பிராய்லர் கோழி வளர்த்துவதை போல பண்ணையில் மாடுகள் வளர்த்தப்பட வேண்டுமோ அந்த திட்டத்திற்காக தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது உலக வர்த்தக கழகத்தில் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் பாஜக இந்த திட்டத்தை சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. இதற்கும் மாட்டை புனிதம் என்று கருதுவதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆகவே இதை நாங்கள் அம்பலப்படுத்துவதால் தான் எங்கள் மீது தொடர்ச்சியாக பொய் வழக்குகள் போடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. திமுக செயல் தலைவர் ஸ்டாலினால் மெரினா புரட்சி செய்ய முடியாது என பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில நிர்வாகிகள் கூட்டம் திருச்சியில் இன்று நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசன், கங்கை அமரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், மாட்டிறைச்சியை பொறுத்தவரை வரைமுறைதான் கொண்டு வரப்பட்டுள்ளது எனவும் தடை கொண்டு வரவில்லை என்றும் விளக்கம் அளித்தார். மு.க. ஸ்டாலின் கூறுவது போல மீண்டும் மெரினா புரட்சி வராது எனவும் தமிழிசை தெரிவித்தார். ஏற்படுத்த முடியாது. ஏனென்றால் பொதுமக்கள் பசுக்களை தெய்வமாக வழங்குகிறார்கள். அதே மெரினா புரட்சியில் என்ன சொன்னார்கள்? மாடு எங்க தெய்வம், என்ன சொன்னாங்க? மாடு எங்க வீட்டின் உறுப்பினர். ஆக அப்படி சொன்ன மெரினா புரட்சி மாற்றி எழுதி மெரினா புரட்சி பண்ணுவாங்களா? மெரினா புரட்சியில் என்ன சொன்னாங்க? மாடு எங்கள் குடும்பம், மாடு எங்கள் தெய்வம் என்று. ஆக அதுதான் மெரினா புரட்சியாக இருந்ததே தவிர உடனே எதிர்கருத்துக்களை மாடை வெட்டுவது மெரினா புரட்சி ஏற்படுத்த வாய்ப்பே இல்லை. அண்ணன் ஸ்டாலின் பகல் கனவு காண வேண்டாம். கேரளா, புதுச்சேரி அரசை போன்று மாட்டுக்கறி தடை உத்தரவை அமல்படுத்த மாட்டோம் என தமிழக அரசும் அறிவிக்க வேண்டும் என இந்திய மாணவர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாடுகளை இறைச்சிக்காக சந்தைகளில் விற்பனை செய்யக்கூடாது என மத்திய அரசு அண்மையில் உத்தரவிட்டிருந்தது. இதனை கண்டித்து சென்னை பூக்கடையில் உள்ள BSNL அலுவலகம் முன்பு இந்திய மாணவர் சங்கத்தினர் இன்று 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனால் ஹேமா என்ற மாணவி மயக்கம் அடைந்தார்.
போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகளை காவல்துறையினர் கைது செய்ய முயன்ற போது தள்ளுமுள்ளை ஏற்பட்டது. அப்போது தங்களின் ஆடைகளை சேதப்படுத்தியதாக மாணவிகள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.